தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர். அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எழுந்திடுவீர் இறை மக்களே, குழுமிடுவீர் குருகுலமே, பணிந்திடுவீர் இறை பதமே, பரமனுக்கே பலியிடவே. எழுந்திடுவீர் இறை மக்கள், ஆலய வாயில் நுழைந்திடுவீர், ஆண்டவர் பாதம் அணுகிடுவீர், அரும் செய்த ஆண்டவர்க்கு, அரும் செய்த ஆண்டவர்க்கு ஆனந்த கீதம் பாடிடுவீர், ஆனந்த கீதம் பாடிடுவீர். எழுந்திடுவீர் இறை மக்களே, குழுமிடுவீர் குருகுலமே, பணிந்திடுவீர் இறை பதமே, பரமனுக்கே பலியிடவே. திருப்பாடல் 90. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. வெள்ளமென மானிடரை வாரி கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். எங்கள் அனைத்து வாழ்நாட்களும் உம்மிடமே உள்ளன. எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளோ வலிமை மிகுந்தோருக்கு 80. அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே. உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் எவர்? உமது கடன் சீற்றத்திற்கு அஞ்சுபவர் எவர்? ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்தனை காலம் இந்நிலை? ஊழியருக்கு இரக்கம் காட்டும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளையும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கு, நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக எம்மை மகிழச் செய்யும். உம் அடியார் மீது உம் செயலும் அவர்தம் மைந்தன் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருந்த போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது?
விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து பிறப்பு ஆயத்த ஜெபம். ஆதித்தாய் தகப்பன் வழியில் உலகை மீட்க வந்த திருக்குமாரன் இயேசுவுக்கு தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித மரியாயே, இறைமகன் பிறக்கப் போகிற நாள் அண்மையில் உள்ளதை அறிந்து அவரை கண்டு அன்பு பணிபுரிய மிகுந்த ஆசை கொண்டிருந்தேரே. அவரது வருகையை ஆவலோடு எதிர்நோக்கிய போது உமக்கிருந்த அதே ஆவல் எங்கள் உள்ளத்திலும் வர அருள் புரியும். உமது அன்பு செயல்களால் அவரடைந்த மகிழ்ச்சியை நாங்களும் தியானித்து இந்த திருநாளை கொண்டாடுவதில் திருமகனுக்கு எங்கள் பேரில் குறைவராமல் இருக்க அருள் புரியும். மனித தன்மையை ஏற்றுவதோடு மட்டும் நின்று விடாமல் எமக்காக உம்மை ஒரு பொருளான அப்ப வடிவத்திலும் மாற்றி எம்மவர் இருதயத்திலும் குடியிருக்கும் அளவுக்கு உம்மை தாழ்த்தி எம்மை அன்பு செய்தீர். பிறரை அன்பு செய்து வாழ நேர்மையான உள்ளத்தையும் அனைத்து நிலைகளிலும் ஆணவமின்றி தாழ்ச்சியோடு வாழ தேவையான அருளையும் எமக்கு அருளும். முதலாவதாக, புனித மரியே, கிறிஸ்து அரசருக்கு தாயாக நீர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். இரண்டாவது, தாய்மரியே, நீர் தேவ திருமகனை பெற்றெடுத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். மூன்றாவது, அம்மா மரியே, முதல் முறை நீர் திருக்குமாரனை கட்டி அரவணைத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். நான்காவது, இறைவனின் தாயே, முது திருமகனுக்கு முதல் முறை அமுதூட்டிய நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, முது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜெபிப்போமாக. மனித மீட்புக்காக விண்ணுலகம் விட்டு மண்ணுலகிற்கு வந்த இயேசுவே, தாயின் உதரத்திலிருந்து உலகில் தோன்ற மாடடை குடிலை தேர்ந்து கொண்டீரே. உமது இந்த தாழ்மையும் ஏழ்மையும் தியானித்து எமது வாழ்வில் இவற்றை கடைபிடித்து வாழ உமது அருளையும் தாராள உள்ளத்தையும் தந்து உமக்கு சான்று பகர்ந்து வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆதோனாயே, ஆனந்தமே, ஆவலுடன் காத்திருக்கும் அடிமைகளை சந்திக்க கருணை கடலே கதித்த தயபரவா சோருதி மறையுக்கு சுடரொளியேவா. இறைவா, இந்த காலை வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதியும். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் செய்த நன்மைகள், இந்த அதிகாலை வேளையில் செய்து கொண்டிருக்கின்ற நன்மைகள், கொடுத்த உயிர், ஆற்றல், உடல் ஒவ்வொரு உறுப்புகளையும் செயல்பட வைத்த செய்ய அற்புதங்கள், அதிசயத்திற்கும் நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூக்குரலிடுகின்ற, உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற, உமது நாமத்தை உச்சரிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும், நபரையும், உறுப்பினர்களையும், இதயங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். உமது அன்பும் ஆசீரும் எப்போதும் எங்களோடு கூட இருந்து திருவருகை காலத்திலே தயாரிப்பு நிலையில் இருக்கிற நாங்கள் உமது பிறப்பு விழாவை மகிழ்வோடு கொண்டாட நாங்கள் எங்களையே முழுமனதோடு தயாரிக்க வரம் தாரும். எங்களையும் எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம். காவல் தூதர்களும் தூய ஆவியானோருடைய கொடைகளும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம். தீமைகள், பாவங்கள், பலகீனங்களிலிருந்து எங்களை விடுவித்து எதிர்மறையான எண்ணங்களிலிருந்தும் உணர்வுகளிலிருந்தும் விடுவித்து நேர்மறையான எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் ஆசீர்வாதத்தாலும் எங்களை நிரப்பி வழிநடத்த வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.